Happy learning to all. I am R. Hemant Kumar, working as an assistant professor at the Department of Business Administration, Sri Sankara Arts and Science College, Autonomous, Kanjipuram. I am going to handle the subject customer relationship management. Let us see. First of all, we should know who is a customer, what is relationship, and what is management. First, we will see who is a customer. A person who buys goods or services from a shop or business. யார் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸையோ வந்து ஒரு ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ இல்லை அந்த சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கஸ்டமர்னு சொல்லுவாங்க, வாடிக்கையாளர் சொல்லுவாங்க. அது சின்ன கடையாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம். யார் வந்து அந்த பொருளையோ இல்லை அந்த சர்வீஸையோ வந்து வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து கஸ்டமர்னு சொல்லுவாங்க. ஒரு பூர்வீகா ஷோரூம் இருக்குது அப்படின்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான மொபைல் ஃபோனை வந்து வாங்குகிறாங்கன்னா அவங்க தான் கஸ்டமர். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸை நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க, தென் யூ ஆர் ஏ கஸ்டமர். ஸோ வாட் எவர் இட் மேபி ஒரு சின்ன பெட்டி ஷாப்பாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன உங்கள் தெருவில் கூட இட் மேபி யுவர் மளிகை கடையாக கூட இருக்கலாம். அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்கன்னா யூ ஆர் அ கஸ்டமர். ஸோ யூ ஷுட் நோ இன் தி சப்ஜெக்ட் ஹூ இஸ் எ கஸ்டமர். அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி, கஸ்டமர் இஸ் கிங். there is no business without customer. வாடிக்கையாளர் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. வாடிக்கையாளர் இருந்தால் தான் பிஸ்னஸ், அப்புறம் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸான ப்ராஃபிட்டு, சேல்ஸு, ரெவன்யூவில் அப்புறம் தான். ஃபார் எவ்ரி திங் வி நீட் கஸ்டமர். ஸோ வி ஷுட் நோ ஹூ இஸ் எ கஸ்டமர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப். Relationship is the way in which two or more people feel and behave towards each other. ரிலேஷன்ஷிப்னா வந்து ரொம்ப முக்கியம். அந்த கஸ்டமர் கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். இஃப் யூ ஹாவ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர், தென் யூ ஹாவ் satisfied customer, then your business is going to achieve the business goals and objective. எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது என்னென்னா, எப்படி ஒருத்தர் வந்து மற்றவங்க கிட்ட வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. இன் பிஸ்னஸ் we used to say dealings, how they are dealings with the customers, how they are dealing with the suppliers, how they are dealing with the employees, how they are having relationship with the customers or employees or partners or stakeholders or distributors or retailers. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை how two or more people feel and behave towards each other. அவங்களுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். if you are having any business, you should have emotionally connected relationship with your customer. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸில். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்எம்மில் ஃபஸ்ட் we have seen about who is a customer, then we have seen what is relationship, then the last word management. Management is very important. It is the act or art of managing something, such as a business, whatever it may be. How you are managing that is very important. It may be your life, it may be your money, it may be your time,
it may be your business, it may be your health, whatever it may be, how you are managing that is very important. மேனேஜ்மெண்ட்னா வந்து நிர்வாகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிஸ்னஸ் மட்டும்தான் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் எப்படி நிர்வாகம் பண்ணுறீங்க, உங்களுடைய நீங்கள் வச்சுருக்க பணத்தை மணியை வந்து எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, உங்களுடைய டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. மேனேஜ்மெண்ட் இஸ் அட் எவ்ரிவேர். ஈவன் if you are planning to go to movie means, then you have to manage certain things. You have to plan for the uh, timing of the uh, show. You have to plan how you are going to reach the theater from your home. Then you have to plan how you are going to book the tickets for that movie. Then likewise you have to plan certain things, at what time you are going to leave from your house so that you can reach the movie theater at the exact time, in what mode you are going to travel from your house to the theater. இது மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு சினிமா படத்துக்கு போகணுன்றது அதுக்கே வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய விஷயம் வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி வந்து எந்த படத்துக்கு போகலாம், இல்லை பிளான் பண்ணணும், எத்தனை மணிக்கு போகலாம், யார் கூட போகலாம், டிக்கெட் வந்து எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாமா இல்லை நம்ம நேரடியாக போய் வாங்கலாமா, அதே மாதிரி எத்தனை மணிக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்புனா கரெக்டாக வந்து தேட்டருக்கு போய் சேர முடியும். அது மாதிரி ஒரு சாதாரண விஷயம்னா கூட யூ ஹாவ் டு மேனேஜ் ஸோ தட் ஒன்லி யூ கேன் அச்சீவ். நம்ம இது தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கோசம், ஒரு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, அதுதான் நம்மளுடைய கோல். அதை அச்சீவ் பண்ணோன்னா யூ ஹாவ் டு பிளான் எஃபெக்டிவ்லி. ஸோ இஃப் யூ ஹாவ் நாட் பிளான்ட் ஆர் ஆர்கனைஸ்ட் வெல் ஆர் மேனேஜ் திஸ், நீங்கள் வந்து சரியாக பிளான் பண்ணல, சரியாக மேனேஜ் பண்ணல அப்படின்னா உங்களால் வந்து சரியான நேரத்துக்கு தேட்டருக்கு போயிருக்க முடியாது. முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, முன்னாடியே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கும். சரியாக நீங்கள் பிளான் பண்ணல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ டிக்கெட் கிடைச்சாலும் மேபி ஃப்ரெண்ட்ஸ் சீட்ஸில் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய கோல் ஆன ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படம் பார்க்கணும் அப்படின்றது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு படத்துக்கு போகிறதுனா கூட யூ ஹாவ் டு பிளான் மெனி திங்ஸ், யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் மெனி திங்ஸ். ஒரு 10 பேராக சேர்ந்து போகிறீங்கன்னா கூட யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு அந்த தேட்டருக்கு வர வைக்கணும். You have to coordinate everyone. Then only you can have a pleasant on watching a movie, right? இது மாதிரி ஒரு சின்ன விஷயம்னா கூட you have to manage. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ட்டு. மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது, மேனேஜிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. There are 5 important managerial functions in the business. The first one is planning, the second one is organizing, the third one is staffing, the fourth one is directing or coordinating, then the last one is controlling. இந்த அஞ்சு ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் ஆர் கோஆர்டினேட்டிங் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோலிங். இந்த 5 மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், நிர்வாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த சப்ஜெக்டில் நாம் வந்து யாரை வந்து நிர்வாகம் பண்ண போகிறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ், அப்புறம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ we are going to manage customers and their relationship. So we are going to manage the relationship with the customers in the organization. இந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து சிஆர்எம்ல சொல்லுவாங்க. In general we used to say management is the process of managing organizational resources such as men, money, machinery, materials and methods effectively in order to achieve organizational goals and objectives. So management என்றது என்னன்னா, it is a process of managing organizational resources. நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்கள்,
ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, நிர்வாகம் பண்ணுறது. இப்போ தான் சொன்ன நிர்வாகம் பண்ணுறதுனா அந்த 5 மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வளங்களை வந்து ஒழுங்காக பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்டாஃபிங் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், டைரக்டிங் பண்ணணும், அப்புறம் லாஸ்ட் கண்ட்ரோலிங் பண்ணணும். We should know the organizational resources of any business. We have 5 M's. இந்த 5 M தான் வந்து ஒரு நிறுவனத்துடைய வளங்கள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எம் பார்த்தீங்கன்னா மென் சொல்லுவாங்க, அதான் மேன் பவர், எம்ப்ளாயீஸ், தொழிலாளர்கள் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸு. அந்த அந்த எம்ப்ளாயீஸ் தான் நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும். ரெண்டாவது மணி, பணம் இல்லாமல் நாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நல்லபடியாக ரன் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் we can start any business. ஸோ மணி ரொம்ப முக்கியம். அதை நாம் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பிஸ்னஸில் வந்து நம்ம நல்லபடியாக வெற்றி அடைய முடியும். ஸோ மேன் பவர் நல்ல ஒரு ரிசோர்ஸு, முக்கியமான ரிசோர்ஸு. அதே மாதிரி மணியும் முக்கியமான ஒரு ரிசோர்ஸு. மூணாவது மிஷினரிஸ். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா தென் யூ ஹாவ் டு இன்ஸ்டால் சம் சர்டன் மிஷினரிஸ். அந்த மிஷினரிஸ் இல்லாமல் யூ கேனாட் ரன் ஃபேக்ட்ரி. அந்த மிஷினரிஸ்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறமேட்டு வந்து நாலாவது ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம். ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் we can manufacture any finished goods. ஸோ மெட்டீரியல்ஸ்னாலே we used to say raw materials and finished goods. இது ரெண்டும் முக்கியம். இது வந்து நீங்கள் ப்ராப்பரான ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தான் யூ கேன் ஹாவ் ப்ராப்பரான குவாலிட்டியான அவுட்புட், ஃபினிஷ்டு குட்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல சப்ளையர்கிட்ட இருந்து ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். தென் ஒன்லி யூ கேன் மேக் குவாலிட்டி ப்ராடக்ட் அவுட்புட் வித் தி ரீசனபிள் ப்ரைஸ், ரைட்? The last important organizational resource is method. Which method you are going to adopt to manufacture your finished goods? எந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் வந்து உற்பத்தி பண்ண போகிறீங்க? இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் சர்வீஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஹேவிங் ஹோட்டல் மீன்ஸ் தென் ஹவு யூ ஆர் கோயிங் டு ஆஃபர் தி சர்வீஸ். எந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க? ஒரு ஹோட்டல்லையும் ஒரு மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆன்லைன் புக்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி எந்த மெத்தட் யூ ஆர் கோயிங் டு அடாப்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் ஸோ மெனி ஹோட்டல்ஸ் இன் தமிழ்நாடு, பட் யூ கேன் ஹாவ் த பிராண்டட் ஒன். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டல் சரவணபவன் சொல்லுவாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளி ஃபாரினில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. தட் த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் தட் சக்ஸஸ் ஆஃப் ஸ்ரீ சரவணபவன் ஹோட்டல் இஸ் த மெத்தட் தே ஆர் அடாப்டிங் டு மேக் த டிஷ்ஷஸ். என்ன மெத்தட் பயன்படுத்தி அவங்க வந்து ஃபுட் ரெடி பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மெத்தட்னால தான் அவங்களால வந்து சரியான, அவங்க ஹைஜீனிக்கான, குவாலிட்டியான, ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் பண்ண முடியுது. அது மாதிரி தான் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய டீ கடை இருக்குது நம்ம ஊரில், பட் ஒரு சில டீ கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கூட்டம் இருக்கும். ஒன்லி ரீசன் இஸ் த மெத்தட் தே ஆர் ஃபாலோயிங் டு ப்ரிப்பேர் டீ ஆர் காஃபி. அது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஃபேக்ட்ரி இருக்கும். நிறைய டூ வீலர் எடுத்துக்கோங்க, மாருதி டூ வீலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹோண்டா இருக்குது, அப்புறமே டிவிஎஸ் நல்லா பண்ணுறாங்க. ஒரு டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் தே ஹேவ் சர்டன் மெத்தட்ஸ். அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தே மே ஹாவ் மேனுவல் ப்ரொடக்ஷன் மெத்தட், தே மே ஹாவ் ஆட்டோமேட்டட் ப்ரொடக்ஷன் மெத்தட், தே மே ஹாவ் செமி ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஒருத்தரும் ஒரு மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஒருத்தரும் ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸு. அதை நாம் வந்து சரியாக மேனேஜ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன்: மென், மணி, மிஷினரி, மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த 5 ரிசோர்ஸஸையும் நாம் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணணும். in order then only you can easily achieve your organizational goals and objectives.
நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் நிறுவனத்துடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் வந்து சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், உங்களால் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும், அப்போ தான் உங்களால் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்போ தான் வருவாங்க, ரைட்? இது லைக்வைஸ் we have three different words in our subject: customer, relationship and management. So first of all you should know who is a customer, then what is relationship and what is management. ஸோ சிஆர்எம் உடைய ஒரு வார்த்தையும் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். அந்த சிஆர்எம்ன்ற வார்த்தையிலே இருக்குது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்லேயே இருக்குது. we are going to manage the relationship of customers in the organization. As I said earlier, if we have very good relationship with our customers, then we have satisfied customers, we have loyal customers, we have retained customers. ஸோ நாம் நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, நமக்கு விசுவாசமாக லாயலாக இருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்டை தவிர்த்து வேறு எந்த ப்ராடக்ட்டும் போய் வாங்க மாட்டாங்க. ஸோ தட் நம்ம திரும்ப நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸ் ஜாஸ்தியாகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும், வருமானம் ஜாஸ்தியாகும். அது மூலயமா நம்ம வந்து நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உருவாவாங்க. நம்ம தெரிஞ்ச நமக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்னா அவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, அவங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ரொம்ப முக்கியம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். வாட் எவர் இட் மே பி அண்ட் எம்என்சி, ஒரு பெரிய எம்என்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண சின்ன ஒரு மெக்கானிக் ஷாப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பெட்டி ஷாப்பாக கூட இருக்கலாம், ரைட்? எல்லாருக்குமே வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து எப்படி டீல் பண்ணணும், அவங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதை பற்றிலாம் நம்ம வந்து பார்ப்போம். லெட் அஸ் see the first concept: marketing versus CRM. CRM is the latest concept of marketing. மார்க்கெட்டிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும். மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து வாடிக்கையாளர்களோட கைக்கு போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. யார் வந்து உற்பத்தி பண்ண பொருட்களை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறாங்க, அவங்கள தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்க்கெட்டிங்க்கும் சிஆர்எம்க்கும் என்ன வித்தியாசம்? we are going to see the difference between marketing and CRM. Let us see what is marketing. முதல்ல மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்துருவோம். Marketing is the activity, set of institutions and processes for creating, communicating, delivering and exchanging offerings that have value for customers, clients, partners and society at large. This is the definition according to the American Marketing Association. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. 4 வார்த்தை ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லை, கிரியேட்டிங், கம்யூனிகேட்டிங், டெலிவரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃபரிங்ஸ். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதில் வந்து யூ மே ஹாவ் சர்டன் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் தட் ஆர் யுவர் ஆஃபரிங்ஸ். அமேசான் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆன்லைனில் நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஜுவல்லரி ஷோரூம் இருக்குது அப்படின்னா அவங்க தே ஆர் ஆஃபரிங் சம் ப்ராடக்ட்ஸ், ரைட்? அது மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் இருக்குன்னா தே ஆர் ஆஃபரிங் சம் சர்வீஸ். வாட் எவர் இட் மே பி, ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ, தோஸ் ஆர் வி கால்டு ஆஃபரிங்ஸ். அது வந்து கிரியேட்டிங் சொல்லுவாங்க, கம்யூனிகேட்டிங் சொல்லுவாங்க, டெலிவரிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங். நல்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு
கஸ்டமருடைய டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு, கஸ்டமருடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு, கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் த ஆஃபரிங்ஸ். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ். தென் கம்யூனிகேட் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்கில் வீசே ப்ரொமோஷன். நீங்கள் நல்ல ப்ராடக்டாக வச்சுருந்தா கூட, குவாலிட்டி ப்ராடக்டாக வச்சுருந்தா கூட, யூ ஹேவ் டு கம்யூனிகேட் டு த கஸ்டமர். ப்ரொமோஷன் பண்ணணும், பிராண்ட் அவேர்னஸ் பண்ணணும். ஈவன் தோ நிறைய ஃபேமஸான வேர்ல்டு மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய நிறைய ஃபோர் வீலர் கம்பெனி இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவில் யாருக்கும் அது தெரியாது. நிறைய பேருக்கு குளோபல் லெவலில் வேணால் அவங்க மற்ற நாடுகளில் வந்தால் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம். பட் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தே டூ மோர் ப்ரொமோஷன்ஸ். டிவியில் ஆட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, அப்புறமேட்டு நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ணுறது, ஜாஸ்தியாக வந்து யூ ஹேவ் டு மேக் ப்ரொமோஷன்ஸ். யூ ஹேவ் டு கம்யூனிகேட், ரைட்? அது மாதிரி டெலிவரிங். ஸோ மூணாவது டெலிவர் பண்ணுறது, உங்களுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது, உங்களுடைய ஆஃபரிங்ஸை, உங்களுடைய ப்ராடக்ட்ஸை, உங்களுடைய சர்வீசஸை வந்து நல்லபடியாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரின்னு சொல்லுவாங்க, ரைட்? இட் மே பி எனி திங். லைக் இது வந்து ஒரு போஸ்டல் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்விக்கி மாதிரி ஃபுட் பார்சல் டெலிவரி பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் அமேசான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி வாட் எவர் இட் மேபி கஸ்டமர்கிட்ட போய் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வந்து வி ஹாவ் மெனி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இன் பிட்வீன் த மேனுஃபேக்சரர் அண்ட் த கஸ்டமர். ஒரு ஹுண்டாய் பிளான்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் வந்து கார் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியோடு முடிஞ்சு போச்சு உற்பத்தி பண்ணுறது. அங்கேருந்து வந்து யூ ஹேவ் டு டெலிவர் தோஸ் கார்ஸ் டு த கஸ்டமர். அந்த உற்பத்தி பண்ண கார்களை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு யூ ஹேவ் டு டூ மெனி 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 டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க, ஷோரூம்ஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, ரைட்? அது மாதிரி அவங்க 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 மூலயமா வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, ரைட்? அது மாதிரி ப்ராப்பராக டெலிவரி பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு எக்ஸ்சேஞ்சிங் ப்ராடக்ட். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறோம், சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம்னா கஸ்டமர் அதுக்கு வந்து நமக்கு வந்து மணி கொடுப்பாங்க, ரைட்? அந்த எக்ஸ்சேஞ்சிங் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே வந்து கேஷ் மோட் ஆஃப் பேமெண்ட் தான் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆகிடுச்சு, ரைட்? இது மாதிரி மார்க்கெட்டிங்கிறது இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும் கஸ்டமருக்கு, அந்த ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ரைட்? இது இது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்னா வந்து உங்கள் உற்பத்தி பண்ண பொருளை வந்து நல்லபடியாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறது மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, ரைட்? அதுக்கு யூ ஷுட் டூ ப்ராப்பர் ப்ரமோஷன்ஸ், ப்ராப்பர் பிராண்ட் அவேர்னஸ், ப்ராப்பர் கஸ்டமர் சர்வீஸ், ப்ராப்பர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங்க்கும் சிஆர்எம்க்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் என்னென்னு பார்த்தோம், இப்போ சிஆர்எம்னா என்னென்னு பார்ப்போம். முன்னாடியே சொன்னோம், சிஆர்எம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹவு வி ஆர் கோயிங் டு மேனேஜ் த ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன். இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஆர்எம் இஸ் ஏ காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி on the process of acquiring, retaining and partnering with selective customers to create superior value for the company and the customer. CRM என்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராசஸ், காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் அக்வைரிங், ரீட்டைனிங் அண்ட் பார்ட்னரிங் வித் செலக்டிவ் கஸ்டமர்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்டோடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது மூலிமா பார்த்தீங்கன்னா we are going to அக்வயர் பண்ணுறது, நிறைய புது கஸ்டமரை வந்து நம்ம ப்ராடக்டை வாங்க வைக்கிறது, நம்ம நிறைய கஸ்டமர்ஸை வந்து ஆட் பண்ணுறது. ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஆர்டர்ஸ் வந்து 50% ஆஃபரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தினகரன் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து
டெக்கன் கிரானிக்கல் எடுத்துக்கோங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் மாஸ்டர் நிறைய கஸ்டமர்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ₹1 வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. ஒரு தினகரன் ஆடே அப்படி தான் போட்டாங்க. ஒரு ரூபாய்க்கு வந்து உலகத்தையே உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கஸ்டமர்ஸ் ஆக்வயர் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணுவாங்க. ஆக்வயரிங் கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கஸ்டமர்ஸ் ஆக்வயரிங் சொல்லுவாங்க. ரெண்டாவது ரீடைனிங். நம்மளோட நம்பி வந்த கஸ்டமர்ஸ் வந்து வி ஹாவ் டு ரீடைன், தக்க வச்சுக்கணும். அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும். கஸ்டமர் அக்வயரிங் பண்ணுறதோட முடிஞ்சு போல் நம்மளை நம்பி வந்த கஸ்டமர்ஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பர் சர்வீஸ் கொடுக்கணும், ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணணும். நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நம்ம கூடவே வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரீடைன் ஆவாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் பார்ட்னரிங். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஷுட் நாட் see your customer as a எப்படி சொல்கிறது, ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒருத்தராக பார்க்கக்கூடாது. ஒரு பார்ட்னராக பார்க்கணும், பிஸ்னஸ் பார்ட்னராக பார்க்கணும். நீங்களும் டெவலப் ஆகணும், கஸ்டமரும் மகிழ்ச்சி அடையணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் ப்ராஃபிட் வரணும், அவருக்கும் வந்து அவர் கொடுத்த காசுக்கு வந்து வேல்யூவாக கிடைக்கணும். ஸோ nowadays each and every company is feeling or accepting the customers as a partners for their business, ரைட்? இது மாதிரி சிஆர்எம்ன்றது என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ப்ராசஸ். அது மூலிமா வந்து நல்லபடியாக கஸ்டமரை ஆக்வயர் பண்ணுறாங்க, அவங்கள அதே மாதிரி ரீடைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போடு இருக்காங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டு, கம்பெனிக்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. கஸ்டமரும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, கம்பெனிக்கும் வந்து நல்ல ஒரு லாபம் வருது, ரைட்? முக்கியமான டிஃப்ரென்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கோட டெஃபினேஷன் பார்த்தோம், சிஆர்எம் உடைய டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிஆர்எம்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட்டிங் is the programs designed to generate new customers. மார்க்கெட்டிங்ன்றது என்னென்னா நியூ கஸ்டமர்ஸ் உருவாக்குறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து வெறும் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. புது கஸ்டமர்ஸை உருவாக்குறது, கொண்டு வர்றது, அக்வயர் பண்ணுறது தான் வந்து மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுவாங்க, பிராண்ட் அவேர்னஸ் பண்ணுவாங்க, ரைட்? அதோடு முடிஞ்சு போச்சு. ப்ரமோஷன்ஸ், ப்ராடக்ட் இது பண்ணுறது, ப்ரைஸிங் பண்ணுறது, அப்புறமேட்டு வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அதோட முடிஞ்சு போகுது. நியூ கஸ்டமர்ஸை வந்து ஆக்வயர் பண்ணுறதோட மார்க்கெட்டிங் முடிஞ்சு போட்டு. பட் சிஆர்எம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் டிசைன்டு டு ரீடைன் அண்ட் என்ஹான்ஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ நியூ கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு மார்க்கெட்டிங். சிஆர்எம்ன்றது என்னென்னா அந்த இருக்கிற கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்கணும், அவங்க மூலியமாக இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை வந்து நம்ம கம்பெனிக்கு கொண்டு வரணும். ரீடைன் அண்ட் என்ஹான்ஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் மூலிமா இல்லை சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா நல்ல ஒரு ரீடென்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஆர் யூஸிங் த லாயல்ட்டி ப்ரோக்ராம் கார்டு, கஸ்டமர் லாயல்ட்டி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நீங்கள் ஒரு ₹100 வாங்கினா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ₹1000 வாங்கினீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் 10 points. லைக்வைஸ் ஹவு மச் you are buying that, for that amount you are going to get some amount of points. At last you may get some gift or discount for the collected points. நீங்கள் வந்து ஒரு வருஷம் முடியும் போது ஒரு 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, இல்லை 300 பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸோ டிஸ்கவுண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ் தராங்க. மோர் சூப்பர் மார்க்கெட் ஆஃபர் பண்ணுறாங்க. லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸும் நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் லாயல்ட்டி கார்டு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா கிஃப்ட் மாதிரி வாங்கிக்கிறாங்க. இல்லைனா வந்து ஆஃபர்ஸ் 100 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் கெட் 10% ஆஃபர். உங்களுடைய பில்லிங்கில் வந்து 10% குறைச்சிடுவாங்க.
இல்லை 300 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு, 200 பாயிண்ட்ஸ்னால் இந்த கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி கிஃப்டாக தராங்க. இல்லை வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கஸ்டமர் லாயல்ட்டி ப்ரோக்ராம் மூலயமா, இந்த லாயல்ட்டி கார்டு மூலயமா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கஸ்டமர் நம்மக்கிட்டே வந்து வாங்குவாங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுது. ஆல்ரெடி we are getting some 5% discount of our products in the supermarket. In addition to that, we are gaining some points by buying this product in supermarket. அதனால் வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கடைக்கே வந்து போயிட்டு வாங்குவாங்க. இது மூலிமா வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ரீட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. லைக்வைஸ் ஸ்விக்கியில் கூட அப்படி தான் பண்ணாங்க. இப்போது ஸ்விக்கியில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 1 மந்த் பேக்கேஜ் மாதிரி தராங்க, 3 மந்த்ஸ் பேக்கேஜ் மாதிரி தராங்க, 6 மந்த்ஸ் பேக்கேஜ் மாதிரி தராங்க. சம் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கெட் ஃப்ரீ டெலிவரி ஆஃப் யுவர் ஃபுட் ஐட்டம். 1 மந்த்துக்கு இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி காஸ்ட்டே கிடையாது. எந்த டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இது மூலயமா கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு, கம்பெனி ஸ்விக்கிக்கும் பெனிஃபிட். ஸ்விக்கிக்கு என்னென்னா கஸ்டமர் வந்து வேறு ஜொமேட்டோவோ இல்லை ஊபர் ஈட்ஸுக்கோ போக மாட்டாங்க. ஏன்னா 1 மந்த் பேக்கேஜ் கட்டினதுனால நம்மக்கிட்டே தான் வந்து திரும்ப திரும்ப கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. லைக்வைஸ் கஸ்டமருக்கும் நல்ல பெனிஃபிட் என்னென்னா டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. பீக் டைமில் வந்து டெலிவரி சார்ஜ் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே வந்து டெலிவரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50க்குள்ளே இருக்கும். அது மாதிரி நீங்கள் நிறைய ஆர்டர் எவ்வளோ முறை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய சிஆர்எம் ரீட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ அட் லாஸ்ட் we are going to have the retained customer and enhanced customers with us. ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனி ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சிஆர்எம் மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட்டிங்ன்றது ஜஸ்ட் டு அக்வயர் நியூ கஸ்டமர்ஸ். சிஆர்எம்ன்றது டு ரீடைன் அண்ட் என்ஹான்ஸ் தி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து we have seen the difference between marketing and CRM. Next we are going to சொன்ன பாருங்க, next we are going to see about relationship between CRM and marketing. நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா they just attract and satisfy the customers. Whatever it may be, the business may be the product or service oriented. Marketing covers only attracting and satisfying the customers, but CRM covers retaining and enhancing the customers. So இது ரொம்ப முக்கியம். In the next session we will see the other concepts of CRM. Thank you.